கள்ளக்குறிச்சியில் நடந்துள்ள இந்த துயர நிகழ்வு நச்சு சாராயத்தால் 40க்கும் மேற்பட்டோர் பலியாகி இருக்கிற இந்த கொடிய நிகழ்வு இன்றைக்கு நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் மக்கள் கதறி அழும் அழுகுரல் இன்றைக்கு தமிழகத்தையும் தாண்டி எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. சற்று முன் நான் கருணாபுரம் பகுதிக்கு சென்றேன். அந்த ஊர் முழுக்க வீதி எங்கும் மக்களின் சோகம் கவ்வி கிடக்கிறது. அழுகுரல் ஒருபுறம், துக்கம் துயரம் ஒருபுறம் என அந்த ஊரை துயர கோலத்தில் தான் பார்க்க முடிகிறது. காலமெல்லாம் மக்கள் போற்றத்தக்க வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் துணிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாக்கெட்டுகளில் சாராயம் விற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதை விட இந்த வணிகம் வெளிப்படையாக நடைபெறுவதற்கு தெரியாமலோ தெரிந்தோ துணையாக அல்லது உடந்தையாக இருக்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒருபுறம், எல்லாவற்றையும் விட பூரண மதுவிலக்கை, முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு துணிந்து முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு கொள்கை முடிவு. அப்படி ஒரு முடிவெடுத்தால் தமிழ்நாட்டில், ஏன் இந்திய அளவில் ஒரு புரட்சிகரமான அரசு, இந்த அரசு புரட்சிகரமான ஒரு முதல்வர், நம்முடைய முதல்வர் என்று வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். காலத்துக்கும் மக்கள் அவருக்கு நன்றி பெருக்கோடு ஆதரவை நல்குவார்கள். ஆகவே முதல்வர் அவர்கள் இதை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும், தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும். டாஸ்மாக் கடைகளின் மூலம் கிடைக்கிற வருமானத்தை வைத்துதான் அரசு நடத்த வேண்டும் என்று எண்ணாமல், அரசுக்கு நாங்கள் களைவெட்டியாவது எங்கள் சம்பாத்தியத்தை நாங்கள் செலுத்துகிறோம், எனவே அந்த கடைகளை மூடச் சொல்லுங்கள் என்று கருணாபுரத்து தாய்மார்களினிடத்திலே கூறினார்கள். குறிப்பாக காட்டுநாயக்கர் வசிக்கும் தெருவில் 10 குடும்பங்கள், பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், அவர்களை சந்தித்த போது அந்த குடும்பங்களை சார்ந்த தாய்மார்கள் கண்ணீர் மல்க இந்த கோரிக்கையை, இந்த கருத்தை முன்வைத்தார்கள். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசமைப்பு சட்டத்தின் வழிகாட்டும் நெறிமுறைகளின்படி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இணைந்து மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கூறியிருக்கிற நிலையில் 1955 நிறுவப்பட்ட மதுவிலக்கு விசாரணை குழு அளித்துள்ள பரிந்துரையின் அடிப்படையில் இந்த மதுவிலக்கை முழுமையாக நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் என்று மாநில அரசுக்கு மட்டுமின்றி இந்திய ஒன்றிய அரசுக்கும் நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். இது தொடர்பாக
இந்திய ஒன்றிய அரசு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துவது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுப்போம். அரசு பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் அரசு வேலைவாய்ப்பையும் வழங்க முன்வர வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.